என்னப்பா தம்பி, உன்னை யாருமே மதிக்கலையா? உன்னை மதிக்கலன்னு சொல்லி நிறைய ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உனக்காக தான். உன்னோட வேல்யூ மற்றவங்களுக்கு தெரியல, அதை நீ தெரிய வைக்க ட்ரை பண்ணல. உன்னோட வேல்யூவை நீ காட்டாததுனால தான் உன்னை யாரும் மதிக்காம, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உன்னோட லவ்வர் யாரா வேணா இருக்கட்டும், அவங்க உன்னை மதிக்காம இருக்கிறதுக்கு காரணமே அது மட்டும்தான். ஸோ நீ உன்னோட தப்பெல்லாம் திருத்திக்கிட்ட அப்படின்னா உன்னோட லைஃப்ல கண்டிப்பா உன்னோட ரியல் ரெஸ்பெக்டை நீ அடைய முடியும். ரியல் ரெஸ்பெக்டை நான் எப்படி அடையிறது அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிட்டு அதை நான் சயின்டிஃபிக்காக எப்படி அதை அப்ரோச் பண்ணுறது, அட் த சேம் டைம் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்ககிட்ட வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் கன்சியூமிங் செல்ஃப் ஹெல்ப் வித்தவுட் ஆக்ஷன். அதாவது நம்மள பல பேர் பண்ணக்கூடிய தப்பு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஹெல்ப். இப்போ இந்த மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், மோட்டிவேஷன், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்படியே ஆயிரக்கணக்கில் பார்ப்போம். அதை பார்த்து நம்ம புரிஞ்சுப்போம். பட் ஆனால் அந்த விஷயத்த நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். இப்போ நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு வீடியோ இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடாக பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோல வந்த கான்செப்டை நீங்க என்னைக்காவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டோம். இப்படி பண்ணாததுனால சயின்டிஃபிக்கா நம்ம மூளையில என்ன ஆகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இல்யூஷன் மாதிரி ஒண்ணு கிரியேட் ஆகுது. அந்த இல்யூஷன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இல்யூஷன் வந்து நீங்க ஆல்ரெடி அந்த விஷயத்த அச்சீவ் பண்ணிட்டீங்க. அதாவது உங்களுக்கு எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க அந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட்ல ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணிடும். அந்த இல்யூஷன்னால நீங்க வந்து உங்களுக்குள்ள என்ன நினைச்சிட்டீங்க, ஓகே நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டேங்க. ஆனா அதுக்கப்புறமா ரியாலிட்டின்னு ஒண்ணு ஃபேஸ் பண்ணும்போது தான், ஒரு இடத்துல அசிங்கப்படும் போது தான் உங்களுக்கு புரியும். சரி நம்ம மறுபடியும் அசிங்கம் தான் பண்றோம், நம்ம மறுபடியும் ஏதோ கத்துக்கணும் போல அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் ஆக்ஷன். அதாவது இப்போ ஒரு வீடியோ பார்த்தோ இல்லை ஏதோ ஒரு புக்கை படிச்சோ நீங்க ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை கத்துக்கிறீங்க அப்படின்னும் போது அது உங்க லைஃப்ல ஆக்ஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ காலையில எந்திரிக்கிறது நிறைய பேருக்கு தெரியும். காலையில சீக்கிரமா எந்திரிச்சா நம்ம லைஃப்ல நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா எத்தனை பேர் இதை பண்றோம்? கண்டிப்பா பண்றது இல்லை. இது ஒரு சின்ன விஷயம் தான். இந்த விஷயத்த சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்திரிக்கும் போது நான் வந்து இப்போ அவங்க 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் நான் வந்து இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் வந்து அடுத்த நாள் 4 மணிக்கு எந்திரிக்க போறேன் அப்படின்னு சொல்லி எந்திரிப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் அவங்களால பண்ணவே முடியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 8 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, ஒரு 7:30 மணிக்கு எந்திரிங்க, அதுக்கப்புறம் 7 மணிக்கு எந்திரிங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னும் போது நீங்க கரெக்டா அந்த 4 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கத்துக்கு ஒரு நாள் வந்துருவீங்க. ஸோ சின்ன சின்ன ஸ்டெப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரியல் சக்சஸே வரும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிங் வேலிடேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ரெஸ்பெக்ட். அதாவது இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து உங்களை ஒருத்தவங்க வேல்யூ பண்ணணும்னு அதிகமாக நினைக்கிறீங்களே தவிர ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை அந்த டைமில் ஜட்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஜட்ஜ் பண்ணுறாங்க. பட் ரியல் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை. இப்போ நீங்கள் பண்ணுற விஷயத்தினால உங்களை நல்லவங்கன்னு சொல்கிறாங்க, நாளைக்கே உங்களை கெட்டவங்கன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, உங்களை என்ன வேணால் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் ரியல் ரெஸ்பெக்டை கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நீங்கள் என்னதான் பண்ணாலும் அவங்க கான்செப்ட்ல ஒன்னே ஒன்று தான், இந்த பர்சன்னா இதுதான் அவங்களோட ஐடென்டிட்டி, இதுதான் அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் ஆகிடும். அந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்க மாட்டீங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மள நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் நிறைய யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுலலாம் நம்ம ஒரு போஸ்ட் போட்டுட்டு யாராவது லைக் போடுறாங்களா, யாராவது கமெண்ட் போடுறாங்களா அப்படின்னு சொல்லி அதை கண்டினியூஸாக நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை யாரோ ஒருத்தவங்க வேல்யூ பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம அந்த விஷயத்தெல்லாம் தொடர்ந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோமே தவிர, அதனால நம்மளை யாராவது ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, நம்மளை ஏதோ ஒரு விஷயத்தில் ரெஸ்பெக்ட் பண்ணால் அதுதான் நம்மளுக்கு ரியல் ரெஸ்பெக்ட். அதை விட்டுட்டு நம்மளை வேல்யூ பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ சயின்ஸ்லேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் பிரகாரம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலிடேஷனை தேடி போகும்போது உங்களோட செல்ஃப் எஸ்டீம் வந்து ரொம்ப லோவர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் திருப்பி திருப்பி லைக் வந்திருக்கா, கமெண்ட் வந்திருக்கான்னு பார்க்க பார்க்க அங்கே வராத பட்சத்தில் ஒருவேளை நான் வந்து ரொம்ப நல்லா இல்லையோ, இல்லை இந்த போஸ்ட் நல்லா இல்லையோ, நான் எடுக்கிறது நல்லா இல்லையோ, இந்த மாதிரி நமக்குள்ள பல கேள்வி வந்து நம்மளே லோவா நினைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ வேலிடேஷன் பண்ணாதீங்க, உங்களை வேல்யூ பண்ற மாதிரி விஷயத்த ட்ரை பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
உங்களோட growthக்காக மட்டும் வேலை செய்யுங்க. சோஷியல் மீடியாலயும் நீங்க செய்றீங்க அப்படின்னும்போது, அது கூட உங்களோட growth இருக்கா? அப்ப அத பண்ணுங்க. growth இல்லையா? அத பண்ணாதீங்க. நீங்க ஆக ஆக உங்களோட ரெஸ்பெக்ட் தானாவே வளர ஸ்டார்ட் ஆகும். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திங்க் மனி அலோன் பிரிங் அ ரெஸ்பெக்ட். அதாவது சில பேர் மைண்ட் செட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட் குடுப்பாங்க. பணக்காரங்களுக்கு மரியாதை தானா தேடி வரும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அது கண்டிப்பா கிடையாது. இப்போ ஒருத்தவங்க உங்கள ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னும்போது, உங்க மூஞ்சிக்கு முன்னாடியும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், உங்க முதுகுக்கு பின்னாடியும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுதான் ரியல் ரெஸ்பெக்ட். இப்போ நீங்க போனதுக்கப்புறம் உங்கள பத்தி தப்பு தப்பா பேசுறது அது கிடையவே கிடையாது. ஸோ இந்த ரெஸ்பெக்ட்ட பணத்தால கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா முடியாது. எவ்வளோதான் பெரிய பணக்காரங்களாவே இருந்தாலும் சரி, அவங்களோட கேரக்டர், அவங்களோட ஸ்டேட்டஸ், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இத பேஸ் பண்ணி தான் ஒருத்தவங்களுக்கு மரியாதை குடுக்குறதும், மரியாதை குடுக்காம போறதும். ஸோ நீங்க தேவையில்லாம பணத்த ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, பணம் முக்கியம் தான் நான் இல்லன்னு சொல்லல. பட் ஆனா பணம் மட்டுமே எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்றத நிறுத்திருங்க. அதுக்கு பதிலா நீங்க உங்களுக்கு புதுசா ஸ்கில்ல க்ரோ பண்றதா இருக்கட்டும், இல்ல நீங்க வேற எதுலயாவது புதுசா இப்ப ஐ கான்டாக்ட் எப்படி மெயின்டெயின் பண்றது, பாடி லாங்குவேஜ் எப்படி மெயின்டெயின் பண்றது அப்படின்னு சொல்லி இந்த மாரி விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியாவே குரோத் வர ஸ்டார்ட் ஆகும். 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீக் பாடி லாங்குவேஜ் அண்ட் ஆட்டிட்யூட். இப்போ நீங்க வந்து சில விஷயம் பண்ணும்போது, பீப்பிள் வந்து உங்கள 7 செகண்ட்ல ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க அவங்க முன்னாடி போய் நின்னு, தேவையில்லாம அவங்கள பார்த்து சிரிக்கிறது, தேவையில்லாம பண்றது இதெல்லாம் பண்ணும்போது, "என்ன இது லூசு மாரி பண்ணுது" அப்படின்னு சொல்லி உங்கள தப்பா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. உங்களோட வேல்யூ நீங்க அதுக்கப்புறம் காட்டினாலும், அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரஷனா முடிஞ்சிரும். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் அந்த 7 செகண்ட்ல காட்டுறீங்களோ, அதுதான் அந்த இடத்துல பெருசாயிடும். ஸோ நீங்க அத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி தான் உங்களோட பாடி லாங்குவேஜ இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்களோட பாடி லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பார்த்து பேசும்போது, கண்ண பார்த்து பேசுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ரெஸ்பெக்ட் அப்படின்றது அது இன்க்ரீஸ் ஆயிடும். இப்போ நெறைய ஹார்வர்ட் ஸ்டடீஸ்ல கூட நெறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்க ஃபீல் பண்ணணும்னாலே, உங்க பாடி லாங்குவேஜ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத வச்சு தான் மத்தவங்க உங்கள ஜட்ஜ் பண்றாங்க. ஸோ ஒரு ஸ்கில் கத்துக்கும்போது உங்க பாடி லாங்குவேஜ இம்ப்ரூவ் பண்ற மாதிரி அதுக்கேத்த ஸ்கில்ஸையும் கொஞ்சம் கத்துக்க ட்ரை பண்ணுங்க. 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி மைண்ட் செட் ஷிஃப்ட். இப்போ இருக்கிறதுலயே இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்ப எனக்கு ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி, நான் ரெஸ்பெக்ட்லயே சேஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, எனக்கு அது கண்டிப்பா கிடைக்காது. ஸோ நீங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லெட் இட் கோ. எப்படி போதோ அப்படி விட்டுட்டு, உங்களோட ஆட்டிட்யூட், உங்களோட கேரக்டர், உங்களோட ஸ்டேட்டஸ் இதெல்லாம் கரெக்ட்டா வச்சுக்கிட்டீங்கனாலே, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான ரெஸ்பெக்ட் உங்களுக்கு தேடி வந்துரும். ஸோ நீங்க உங்களோட மைண்ட கரெக்ட்டா வச்சுக்கோங்க. உங்க மைண்ட கரெக்ட்டா யூஸ் பண்ணவும் கத்துக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கரெக்ட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னும்போது, கண்டிப்பா உங்களுக்கான ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கண்டிப்பா அதுவும் ரியல் ரெஸ்பெக்ட் உங்ககிட்ட வந்து சேரும். இதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணவும் மாட்டீங்க. என்னைய யாரும் மதிக்க மாட்றாங்க, என்னை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.